இதுவே நாம் அவர் மீது கொண்டுள்ள உறுதியான நம்பிக்கை. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நாம் கடந்த வாரம் தியானித்தோம், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். ஏன் என் ஜெபம் கேட்கப்படவில்லை? டெய்லி பூசைக்கு போகிறேன், பைபிள் படிக்கிறேன், இனி ஜெபம் பண்ணுறேன், ஆனாலும் என்னுடைய ஜெபத்துக்கு இன்னும் பதில் கிடைக்கல. அதற்கு என்னென்ன காரணங்கள் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். முதலாவதாக, நம்முடைய உள்ளத்தில் தீய சிந்தனைகள் இருந்தால் கடவுள் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்க மாட்டார் என்று தியானித்தோம். இரண்டாவதாக, அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாமல் என்ன ஞானக்காரங்கள் செய்தாலும் நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்க மாட்டார். மூன்றாவதாக, பெருமை, இருமாப்பு, மேட்டிமை, தற்பெருமை, தற்புகழ்ச்சி, ஆணவம், அகந்தை, அகங்காரம், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது நம்முடைய ஜெபத்திற்கு அது தடையாக இருக்கும். தாழ்ச்சி உள்ளவர்களுக்கு தான் ஆண்டவர் உதவி செய்வார், ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார் என்று தியானித்தோம். நான்காவதாக, சிற்றின்பத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் ஜெபித்தோம் என்றால் அந்த ஜெபம் கேட்கப்படாது என்பதை குறித்து நாம் தியானித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைய நாளில் ஐந்தாவதாக நாம் தியானிக்கக்கூடியது, நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்றால் கடவுளுக்கு விருப்பமானவற்றை நாம் கேட்டோம் என்றால் அந்த ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும். நாம் கேட்பது கடவுளின் திருவுளத்திற்கு ஏற்ப இருப்பின் நாம் அவரிடமிருந்து அதை பெற்றுக்கொள்வோம் என்ற வசனத்தை நாம் தியானிக்கவிருக்கிறோம். கடவுளுடைய திருவுளம் என்ன? பைபிளில் பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஆண்டவர் எதை விரும்புகிறார் நம்மிடம்? ஆண்டவர் எதில் மகிழ்ச்சி அடைகிறார்? 1 தெசலோனிக்கேயர் 4:3 கூறுகிறது, நீங்கள் தூயோராவதே கடவுளின் திருவுள்ளம், நீங்கள் பரிசுத்தராவதே கடவுளுடைய திருவுள்ளம். God wants each one of us to become a saint. நம்ம ஒவ்வொருத்தரும் புனிதர்களாக புனிதைகளாக மாற வேண்டும். இதுதான் நம்ம அப்பாவுடைய ஆசை. 1 பேதுரு 1:15 நாம் படிக்கிறோம், நான் தூயவராய் இருப்பது போல நீங்களும் தூயவராய் இருங்கள். எப்படி ஒரு டீச்சர் தன்னுடைய பிள்ளை டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, ஒரு டாக்டர் தன்னுடைய பிள்ளை டாக்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க, அதே மாதிரி நம்ம அப்பா அவர் பரிசுத்தர், அவர் தூயவர். பரிசுத்தர் 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 என வானதூதர்கள் புனிதர்கள் எல்லாம் போற்றி புகழ்ந்து பாடக்கூடிய சர்வலோகத்தையும் படைத்த அந்த தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது பரிசுத்தம். அவரை போல நம்மளும் பரிசுத்தர் ஆகணும். அதைத்தான் ஆண்டு விரும்புகிறார். அப்ப நம்ம பாவம் இல்லாத பரிசுத்த வாழ்க்கையை வாழ்வதற்காக நாம் ஏறக்கூடிய ஜெபங்கள் ஆண்டவருக்கு மிக 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 பிடித்தமான ஜெபம். அப்படிப்பட்ட ஜெபங்களுக்கு ஆண்டு கண்டிப்பாக பதில் கொடுப்பார். நம்ம நிறைய ஜெபிக்கிறோம். உதாரணத்துக்கு நம்ம நிறைய பரிந்துரை ஜெபம், மற்றவர்களுக்காக ஜெபம், தேசத்துடைய தலைவர்கள் மனம் மாறுவதற்காக, பல காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோம். பரிந்துரைத்து நல்லது, தப்பு கிடையாது. ஆனால் அதை விட ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபர்ஸ்ட் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் பரிசுத்தத்திற்காக நம்ம ஜெபிக்கணும். நம்மிடம் பரிசுத்தம் இல்லாமல் ஜெபித்தோம் என்றால் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். சுத்திகரிக்கணும், நம்மை நாமே சுத்திகரித்துக் கொள்ள வேண்டும். யோவான் 15:3 நாம் படிக்கிறோம், ஏற்கனவே நான் கூறிய வார்த்தைகளால் நீங்கள் தூய்மையாய் இருக்கிறீர்கள். இந்த இறை வார்த்தையை படிக்க படிக்க, கேட்க கேட்க, தியானிக்க தியானிக்க நமக்குள்ள பரிசுத்தம் உண்டாகும். அப்ப நம்ம நிறைய ஜெபிக்கிறோம். ஆனா அதே சமயம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பரிசுத்தத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? உதாரணமா, நாம் ஒவ்வொருவருக்கும் தெரியும் நமக்கு என்ன பலவீனம் இருக்குது நமக்கு தெரியும். எதுல நம்ம வீக்கா இருக்கோம், வீக்னஸ் என்னன்னு நமக்கு தெரியும். அந்த பலவீனத்தை சொல்லி சொல்லி நம்ம ஆர்டர் நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, எனக்கு இந்த பலவீனம் இருக்குதுப்பா, நான் அடிக்கடி கோவப்படுறேன், எரிச்சல் படுறேன், என்கிட்ட அந்த பொறுமையை நான் இழந்துடுறேன், நான் டென்ஷன் ஆயிடுறேன், அடிக்கடி இந்த கவலைக்கு சோர்வுக்கு நான் இடம் கொடுத்துட்றேன், கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை என்னால் மேற்கொள்ள முடியல. எதுவெல்லாம் நம்முடைய பலவீனமா இருக்குதோ, என்னுடைய குறைகளை பத்தி நான் கவனிக்காம, அதை அலசி ஆராய்ச்சி பார்க்காம மற்றவங்க குறையை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், புரணி பேசுறேன், இப்படி எதுவாக இருந்தாலும் அதை நம்ம ஆண்டோட்ட ஓப்பனாக நம்ம ஒப்புக்கொள்ளணும். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க, ப்ளீஸ் ஹெல்ப் மீ லார்ட் டு ஓவர்கம் திஸ் சின். இந்த அடிக்ஷன்லேருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பா. அந்த ஜெபம் ஆண்டருக்கு மிக மிக பிடித்தமான ஜெபம். ஏன்னா நம்ம தூயோராவது தான் அவருடைய திருவுள்ளம்.
அதுக்காக நம்ம ஜெபிச்சோம்னா கண்டிப்பா அதுக்கு ஆண்டவர் உதவி செய்வார். மானிட மகன் முன்னிலையில் நிற்பதற்கு பாத்திரவான்கள் ஆகும்படி மன்றாடுங்கள் என்று லூக்கா 21:36 நம்ம படிக்கிறோம். அங்க ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக ஜெபிக்க சொல்றார். பைபிள்ல பல இடங்கள்ல எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு ஜெப குறிப்பையே ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதுல ஒரு குறிப்பு, உங்களுடைய தனிப்பட்ட பரிசுத்திற்காக நீங்க ஜெபியுங்க. என் முன்னாடி நிற்கும் போது நீங்க பரிசுத்தவான்களா நிக்கணும். எபேசியர் 1:4 நாம் படிக்கிறோம். மாசற்றோராகவும் தூயோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலக தோற்றத்திற்கு முன்பாகவே அவர் நம்மை தேர்ந்தெடுத்தார். கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே நம்ம சூஸ் பண்ணியிருக்கார் ஆண்டவர். ஜெனசிஸ் 1:1 தொடக்கம் 1:1 தான் ஆண்டவர் உலகத்தை படைக்கிறார். அதுக்கு முன்னாடியே நம்மளை குறித்த நினைவு ஆண்டவர்கிட்ட இருந்திருக்குது. அப்படின்னா பாருங்க, எப்படி ஆண்டு நம்மளை எல்லாம் நினைவு கொண்டு வந்து வச்சிருக்கார் ஆண்டவர். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன்குறிச்சிட்டார். அப்ப அவர் திருமுன் நம்ம நிற்கும் போது எந்த குறை சொல்லுக்கும் ஆளாகாமல் அப்பளுக்கின்றி அவருடைய கட்டளைகளை கடைபிடித்து மாசற்றோராக உத்தமன்களாக நிற்கணும் அவருக்கு முன்னாடி. அப்ப அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அதான் ஆண்டவர் அங்க சொல்றாரு, மானிட மகன் முன்னிலையில் நிற்பதற்கு பாத்திரவான்களாகும்படி பரிசுத்தவான்களாகும்படி அதற்காக மன்றாடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப கடவுளுடைய விருப்பப்படி நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா ஆண்டவர் உதவி செய்வார். அப்ப கடவுளுடைய விருப்பம் நம்முடைய பாவ பழக்க வழக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு நம்ம ஆண்டவர் நம்ம ஜெபிக்கணும். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்ம ஜெபிக்கணும். ஒரு ஊழியர் தன்னுடைய அனுபவத்தை சொல்லுவார், நான் வாரத்துல ஒரு நாள் என்னுடைய தனிப்பட்ட பரிசுத்துக்காக நான் அந்த நேரத்தை ஒதுக்கிடுவேன். அந்த வாரத்துல ஒரு நாள் அந்த நேரத்துல வேற எதுக்காக நான் ஜெபிக்க மாட்டேன். மற்ற நாட்கள்ல நாட்டுக்காக பிறருக்காக என்று ஜெபிப்பேன். ஆனால் அந்த ஒரு நாள் மட்டும் நான் என்னுடைய வாழ்க்கையில என்கிட்ட இன்னும் என்ன குறை இருக்குது, இன்னும் நான் இயேசுவை போல என்னென்ன காரியங்கள் நான் மாறாமல் இருக்கிறேன், இன்னும் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறி செல்வதற்கு எது என் வாழ்க்கையில தடையா இருக்குது, இந்த இறை வஸ்திரத்தை நான் வாழ்வாக்கி கொண்டிருக்கிறேனா அப்படின்னு என்னை நானே சுய ஆய்வு செய்து அதுலேருந்து நான் என்ன பண்ணுவேன், நான் என்னை சுத்திகரித்துக் கொள்ளுவேன். அதுக்குன்னே ஒரு நாளை நான் ஒதுக்குவேன்னு சொன்னாங்க. அப்போ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு பரிசுத்தத்தில் வளர்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு ஆண்டவர் நம்மளை எடுத்து பயன்படுத்துவார். அதைத்தான் 2 தீமோத்தி 2:20 சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டில் நிறைய மண்பாண்டங்கள், நிறைய கலன்கள் இருக்குது, பாத்திரங்கள் இருக்குது. ஒரு சிலது மரத்தால் ஆன பாத்திரம், பொன் வெள்ளியால் ஆன பாத்திரம் என்று. யார் தம்மை தூய்மைப்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்கள் தன்னுடைய எஜமானுடைய கையில பயனுள்ள பாத்திரமாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கடவுளுக்கு விருப்பம் இல்லாத நம்ம கேட்டோம்னா ஆண்டவர் கொடுக்கவே மாட்டார். அவருக்கு விருப்பமானதை நம்ம கேட்டோம்னா கண்டிப்பா நம்ம கொடுப்பார். உதாரணத்துக்கு ஒரு ஊழியர்கிட்ட போய் ஒரு பொண்ணு, வாலிப பொண்ணு போறாங்க, போய் சொல்றாங்க, பிரதர் எனக்காக ஜெபிங்க அப்படிங்கிறாங்க. உடனே இந்த பிரதர் கேட்குறாரு, என்னம்மா என்ன காரியத்துக்காக ஜெபிக்கணும் ஆசைப்படுறீங்கன்னு. நான் ஒரு பையனை லவ் பண்றேன், அந்த பையனை தான் நான் கல்யாணம் பண்ணணும், அதுக்காக நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இந்த ஊழியர் கேட்குறாரு, சரிம்மா அந்த பையனை பற்றி சொல்லு அப்படிங்கிறப்ப, இல்லை அந்த பையன் பிற இனத்தார், அவனை தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த சகோதரர் சொல்கிறார், இது கடவுளுடைய விருப்பத்துக்கு எதிரானதுப்பா. கடவுள் என்ன சொல்லியிருக்காரு இறை வார்த்தையில்? 2 கொரிந்தியர் 6:14 தெளிவாக கூறுகிறது, நம்பிக்கை இல்லாதவர்களோடு நம்பிக்கை கொண்டிராதோடு உங்களை பிணைத்துக் கொள்ளாதீர்கள். ஒளிக்கு இருளோடு என்ன தொடர்பு? கடவுளுடைய கோயிலுக்கும் சாத்தானுடைய கோயிலுக்கும் என்ன இணக்கம் அப்படி சொல்லி அதை தெளிவா போடப்பட்டிருக்கு. அந்த வசனத்தை சொல்லி நீ ஆண்டருக்கு விருப்பம் இல்லாத கேட்கிறப்பா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த வாலிப பெண் சொல்றாங்க, இல்ல நான் எப்படியாவது அவங்களை என்ன பண்ணிடுவேன், நான் மாற்றி என்ன பண்ணிடுவேன், நான் ஆண்டவர்களை கொண்டு வந்துடுவேன். அவங்க எப்படியும் ஆண்டரை நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, ஞானஸ்தானம் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க, அதனால் கண்டிப்பாக அவன் மாறிடுவான்னு சொல்லி பிடிவாதமாக சொல்கிறாங்க. அப்போ அந்த ஊழியர் சொல்லிட்டார், இது கடவுளுடைய திருவுளத்திற்கு எதிரானது, நான் ஜெபிக்க மாட்டேன். ஆண்டுடைய வார்த்தைக்கு புறம்பா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கேட்குறீங்க, இது ஆண்டு விரும்பாத காரியம், அது உன்னுடைய வாழ்க்கையவே அழிச்சிரும், அதனால் இதுக்கு நான் ஜெபிக்க மாட்டேன்.
நீ முடிவை மாத்திக்கன்னு சொல்லி ஆண்டு அந்த ஊழியர் அவங்களுக்கு ஆலோசனை சொல்லி அனுப்புனாங்க. இப்ப கடவுள் விரும்பாத நம்ம கேட்டோம்னா ஆண்டு கொடுக்க மாட்டார். கடவுளுடைய விருப்பம் இருக்குது. ஆனா அதுக்கு அதை நம்ம ஃபோர்ஸ் பண்ணி நம்முடைய விருப்பத்தை சொல்லி ஜெபிச்சோம்னா ஒரு ஸ்டேஜில் ஆண்டு சரி கொடுத்துருவார். ஆனா அது ஆசீர்வாதமா இருக்காது. இப்போ பைபிளில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் மக்கள் எங்களுக்கு ஒரு அரசர் வேணும்னு கேட்பாங்க. அப்போ ஆண்டர் வேணாம், நான் உங்களுக்கு அரசராக இருந்து நான் வழி நடத்துறேன், எதுக்கு நீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாரு. ஆனால் அவங்க என்ன சொல்லுவாங்க, மற்ற அரசர்களை பார்த்துட்டு இருந்தா மற்ற பிற இனத்தாரை பார்த்துட்டு இருந்தா அவங்களுக்குலாம் அரசர் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் அரசர் இருக்காங்க, எங்களுக்கு ஒரு அரசர் வேணும் அப்படின்னு பிடிவாதமாக கேட்பாங்க. வேற வழி இல்லாமல் ஆண்டர் என்ன பண்ணுவார், கடைசியில் சரி உங்களுக்கு அரசர் தானே வேணும் இந்தான்னு சொல்லி வேண்டா விருப்பத்தோடு அரசரை கொடுப்பார். சாம்பேல்கிட்ட சொல்லிட்டு தான் கொடுப்பார். இந்த மக்கள் என்னுடைய விருப்பத்துக்கு எதிராக கேட்குறாங்க, இருந்தாலும் சரின்ட்டு கொடுத்துறேன்னு சொல்லி கொடுத்துட்றாரு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் படக்கூடிய அவஸ்தையை பார்க்கும்போது பேசாமல் ஆண்டரே நம்மளை வழிநடத்திட்டு இருந்துக்கலாமே, ஏன் இந்த அரசர்கள் வந்தாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆயிரும். அப்போ கடவுளுடைய திருவிழத்துக்கு எதிராக நம்ம கேட்கும்போது, ஃபோர்ஸ் பண்ணி கேட்கும்போது, ஒருவேளை ஆண்டர் கொடுத்துட்டாலும் கூட அது ஆசீர்வாதமாக இருக்காது. அதே தான் எசேக்கியா அரசருக்கு ஆச்சு. அவர் ஆண்டர் கூப்பிடும் போதே போயிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, பரிசுத்தவானா இருந்தார். எஸ்ஐயா தீர்க்கதரிசி போய் சொல்றாரு, உன்னுடைய டைம் முடிஞ்சுப்பா, நீ நீ வீட்டு காரியத்தை அரேஞ்ச் பண்ணிட்டு வந்துருன்னு சொல்லி சொல்றாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு, மறுபடியும் அழுகிறாரு, ஆண்டவரே இன்னும் ஆயுசனால கூட்டி கொடுங்கன்னு சொல்லி ஆண்டுடைய திருவிடத்துக்கு எதிராக ஜெபிக்கிறாரு. ஆண்டர் சரின்னு சொல்லி என்ன பண்றாரு, கூட்டி கொடுக்குறாரு 15 வருஷம். ஆனா அந்த 15 வருஷத்துல இல்லாத பொல்லாத பாவத்தை எல்லாம் கட்டிக்கிட்டார். இறக்கும் போது ஆண்டுடைய பார்வையில ஒரு தீயவராக இறக்குறாரு. அவர் கூப்பிடும் போதே போயிருந்தா பரிசுத்தவானா போயிருந்திருப்பார். எக்ஸ்ட்ரா 15 வருஷத்தை கூட்டி வாங்கிட்டு பாவத்தை எல்லாம் கட்டிக்கிட்டு கடைசியில் அவருடைய வாழ்க்கை பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையை மாறிடுச்சு. இதே மாதிரி தான் பிழையாமுக்கு 3வது உதாரணம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம், இஸ்ரேல் மக்கள் அரசரை கேட்டது, கடவுளுடைய திருவிழத்துக்கு எதிராக கேட்ட ஜெபம். 2வது எசேக்கியா அரசர் ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடிய ஜெபம், அவருடைய விருப்பத்துக்கு எதிராக கேட்கிறாங்க. 3வது பிழையாம் ஃபர்ஸ்ட் போய் கேட்குறாங்க. பாலாக்கு இந்த கூப்பிடுறாங்க, இஸ்ரேல் மக்களை சபைக்கு சொல்லி கூப்பிடுறாங்க, நான் போகலாமா வேணாமா? ஃபர்ஸ்டே ஆண்டவர் சொல்லிட்டார், நோ போக வேணாம்னு சொல்லிட்டார். அவருடைய திருவிழத்தை வெளிப்படுத்திட்டார். ஆனாலும் இவர் என்ன பண்றாரு, மீண்டும் என்ன பண்றாரு, ஃபோர்ஸ் பண்ணி மறுபடியும் போய் என்ன பண்றாரு, கேட்கிறாரு. சரி போ அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஆண்டவர் பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. அதான் பெர்மிசிவ் வில் என்று சொல்லுவார்கள். பெர்மிஷன் கொடுத்துருவாரு, ஆனா அது ஆசீர்வாதமா இருக்காது. அது மாதிரி தான் அந்த பிழையாம் பார்த்தீங்கன்னா ஆண்டுடைய விருப்பத்துக்கு எதிராக போய் கடைசியில் இஸ்ரேல் மக்கள் பாவத்தில் விழுவதற்கு அவங்க காரணமாக இருந்துட்டாங்க. இந்த 3 சம்பவங்கள் நமக்கு எதை விளக்கி காட்டுகிறது என்றால், கடவுளுடைய விருப்பத்துக்கு எதிராக நாம் எதை கேட்டுக்கொண்டாலும் அது ஆசீர்வாதமாக இருக்காது. அதனால தான் நம்ம ஏறெடுக்க வேண்டிய ஜெபம், ஆண்டவரே உமது விருப்பம் எதுவோ அது என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும்பா அப்படின்னு நம்ம ஜெபிக்கும் போது அதை ஆண்டவர் நிறைவாக நிறைவேற்றி தருவார். அதே மாதிரி ஒருத்தவங்க போய் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட் வேலை வேணும், அதுக்கு லஞ்சம் முறை கொடுத்தா அதை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு போய் ஜெபிக்கும் போது ஆண்டவர் என்ன மாட்டார், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஏன்னா அது நேர்மையான முறையில் தகுதியான முறையில் ஜெபிக்கும் போது அதை பெற்றுக்கொள்ள முடியும். மற்றவர்கள் பெற வேண்டிய தகுதியுள்ளவங்க பெற வேண்டிய அந்த பணியிடத்தை இவங்க லஞ்ச ஊழல் பெற்றுக்கொள்வது ஆண்டுடைய திருவுளம் கிடையாது. அப்ப ஆண்டு அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இந்த மாதிரி தான் இறை வார்த்தைக்கு புறம்பாக, ஆண்டுடைய வார்த்தைக்கு புறம்பாக நாம் ஜெபிக்கும் போது அதை ஆண்டு ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்ப நம்முடைய ஜெபங்கள் ஆண்டுக்கு பிரியமான ஜெபமா இருக்கணும். அப்பா உம்மை போல் நான் மாறணும் ஆண்டவரே, உங்களுடைய பிள்ளையாகிய நான் என்னுடைய சுவாபங்கள் எல்லாம் அந்த திவ்ய சுவாபம் உடைய நான் மாறணும், உம்மை போல் நான் மாற ஆசைப்படுறேன், கனி தரணும், எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இதெல்லாம் ஆண்டுக்கு பிடித்தமான ஜெபம். உம்முடைய விருப்பத்தை தான் நான் நிறைவேற்றணும் ஆண்டவரே, அதுக்கு எனக்கு பலனத்தாங்க, கிருபத்தாங்க. இதெல்லாம் ஆண்டு விரும்பக்கூடிய ஜெபம். திருப்பாடல் 143:10 நாம் படிக்கிறோம், உமது திருவுளத்தை நிறைவேற்ற எனக்கு கற்பித்தருளும் ஆண்டவரே, உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவதாக. எவ்வளவு அருமையான ஜெபம் பாருங்களேன். நம்ம அடிக்கடி சொல்ல வேண்டிய ஒரு அருமையான ஜெபம். ஆண்டவரே உமது விருப்பத்தை, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாங்கப்பா, உமது நலமிகு ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்தட்டும்பான்னு சொல்லி ஒரு அருமையான ஜெபத்தை தாவீது அங்கே ஏறெடுக்கிறார்.
அப்ப நாம் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் அது கடவுளுக்கு விருப்பமானதை நம்ம கேட்கணும். அவர் உடனே நமக்கு என்ன கொடுப்பார். இதைத்தான் ஒரு ஊழியர் அருமையா சொல்லுவார். டிராஃபிக் லைட்டுக்கு ஒப்பிட்டு சொல்லுவார். டிராஃபிக் லைட் அந்த சிக்னல் பார்த்தீங்கன்னா கிரீன் சிக்னல், எல்லோ சிக்னல், அதே மாதிரி ரெட் சிக்னல் இருக்கும். சிவப்பு எதை குறிக்குதுன்னா ஸ்டாப், அது நின்றணும் ஆக்சுவலாக. அப்போ நம்ம ஏறக்கூடிய ஜெபங்கள் கடவுளுடைய விருப்பத்துக்கு எதிராக இருந்ததுன்னா அதை ஆண்டவர் என்ன பண்ணுவார், ரெட் சிக்னல் போட்டு என்ன பண்ணுவார், நோன்னு சொல்லிடுவார். கிரீன் சிக்னல் போட்டால் போகலான்னு அர்த்தம். அப்போ நம்முடைய ஜெபம் ஆண்டருக்கு விருப்பமாக இருந்ததுன்னா உடனே கிரீன் சிக்னல் கொடுத்து அனுப்பிச்சிடுவார். எல்லோ சிக்னல்னா வெயிட் பண்ணணும், காத்து இருக்கணும், ரெடியாக இருக்கணும்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு சில ஜெபங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார், வெயிட் பண்ண சொல்லுவார். உடனே தரமாட்டேன், நீ இன்னும் அந்த மெச்சூரிட்டி அடையணும், அந்த மனப்பக்குவத்தை அடையணும், அதுக்காக நீ வெயிட் பண்ண சொல்லி என்ன பண்ணுவார், ஆண்டவர் என்ன பண்ணுவார், வெயிட் பண்ண வைப்பார். கொடுப்பார், ஆனால் அவர் டைம்ல கொடுப்பார். இன் ஹிஸ் டைம், காட்ஸ் டைம் என்று சொல்வார்கள். சபையுரையாளர் 3ஆம் அதிகாரம் 11 நாம் படிக்கிறோம். அதினதின் காலத்தில் அனைத்தையும் நேர்த்தியாக செம்மையாக செய்து முடிப்பவர் நம்முடைய ஆண்டவர். அவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலத்தை, நேரத்தை வச்சிருப்பார். அந்த நேரத்தை தான் எல்லாமே கிடைக்கும். அது வரைக்கும் நாம் பொறுத்திருந்து காத்திருக்க வேண்டும். காத்திரு, பொறுத்திரு, கர்த்தரையை நம்பியிரு, காரியங்கள் வாய்க்க செய்வார், உன் சார்பில் செயலாற்றுவார். அப்ப காத்திருக்க வைப்பார். ஏன் நம்மளை காத்திருக்க வைக்கிறார் என்றால் அவர் எதிர்பார்க்கக்கூடிய அந்த மெச்சூரிட்டி நம்ம அடையணும். அந்த பொறுமை என்ற கனி நமக்குள்ள என்ன பண்ணணும், வளரணும். நம்ம ஆண்டுக்குள்ள பலப்படணும். அவருடைய திருப்பாதம் அமர்ந்து இன்னும் நம்ம அவர்கிட்ட நிறைய கத்துக்கணும். அதுக்கு வெயிட் பண்ண வைப்பார். வெயிட்டிங் பீரியட் இஸ் நாட் அ வேஸ்டிங் பீரியட். அது வேஸ்ட் ஆகக்கூடிய டைம் கிடையாது. உலகத்தான் நினைக்கலாம் என்ன இவங்க வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அப்படி கிடையாது. அந்த வெயிட்டிங் பீரியட்ல தான் நம்மளை ஆண்டவர் உருவாக்கிட்டு இருக்காருன்னு அர்த்தம். அந்த உருவாக்குதலுக்கு அப்புறம் பாருங்க ஆண்டவர் உயர்த்துவார். ஆக்சுவலா அந்த வெயிட்டிங் பீரியட்ல தான் நம்மளை என்ன பண்ணுவார், நம்ம மட்டும் உள்ள தேவையில்லாத எல்லாத்தையும் உடைச்சி உருமாற்றி அதுக்கப்புறம் நம்மளை உயர்த்த ஆரம்பிப்பார். எஸ்ஐயா 40ஆம் அதிகாரம் 31 நாம் படிக்கிறோம். ஆண்டவருக்காக நம்பிக்கையோடு காத்திருப்போர் அவர்கள் எப்படி இருப்பாங்க, கழுகை போல தன்னுடைய இறக்கைகளை விரித்து மேலே உயர பறப்பார்கள். அவர்கள் ஓடினாலும் சோர்வடைய மாட்டார்கள், நடந்தாலும் களைப்படைய மாட்டார்கள் என்று வசனம் சொல்கிறது. அப்ப அவருக்காக காத்திருக்கணும். என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒருத்தர் அமெரிக்காவில் இருந்த சமயத்துல சனி ஞாயிறு எனக்கு லீவ் கிடைச்சது. ஆக்சுவலா அந்த டைம் நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஏதாவது பயனுள்ள வகையில் நம்ம செய்யணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் 1 or 2 ட்ரிப்ஸ்லாம் போகும்போது எனக்கு அப்போ நான் ஆண்டுக்குள்ளே நான் வரல, உலக பிராரமாக வாழ்ந்துகிட்டு இருந்தேன். கிறிஸ்தவனாக இருந்தேன், ஆனால் பெயரளவு கிறிஸ்தவனாக தான் இருந்தேன். ஆக்சுவலாக அந்த சமயத்தில் உலகம் தரக்கூடிய சிற்றின்பத்தை நான் நாடி தேடி ஓடிக்கிட்டு இருந்தேன். சனி ஞாயிறு இருந்தால் நைட் கிளப் போகிறது அப்படின்னு சொல்லி அப்படி உலக பிராமண சிற்றின்பத்தை நாடிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆணுடைய அன்பை சோச்சதுக்கப்புறம் சரி இனிமேல் நம்ம சனி ஞாயிறுலாம் நம்ம ஆணுடைய பாதத்தில் உட்காந்து நேரத்தை செலவிடலான்னு சொல்லி ஒரு நாள் சர்ச்சில் மாஸ் முடிஞ்சோடனே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே, இந்த மாதிரி பக்கத்தில் எங்கேயாவது நற்கருணை ஆலயம் எனக்கு காமிங்கப்பா, இந்த சனி ஞாயிறுலாம் நான் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், அந்த டைமில் உங்கள் பாதத்தில் உட்காந்து ஜெபிக்கணும், உங்களோட உறவாடணும், எனக்கு இந்த உலகம் வேணாம், எனக்கு நீங்கள் தான் வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஜெபம் பண்ணி கொஞ்சம் நேரம் கூட ஆகலை. பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர் வந்தாங்க, ஒரு அட்ரஸ் கொடுத்தாங்க. பிரதர், ஒரு சின்ன ரெக்வஸ்ட். என்னங்க சிஸ்டர் அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி இங்கேருந்து ஜஸ்ட் ஒரு 10 minutes டிரைவில் ஒரு மைக்கேல் சர்ச், செயின்ட் மைக்கேல் சர்ச்னு ஒரு ஆலயம் இருக்குதுங்க. அங்கே 24/7 பெர்பெக்சுவல் அடரேஷன் நடக்குது. 1 மணி நேரத்துக்கு ஒரு தடவை என்ன பண்ணுவாங்க, ஜெபிச்சுக்கிட்டே போவாங்க. ஒவ்வொருத்தவங்க டைம் ஸ்லாட் அலாட் பண்ணி ஒருத்தவங்க ஜெபிச்சுட்டே போகிறாங்க. உங்களால் இந்த 1 மணி நேரம் மட்டும் ஜெபிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு அப்படியே அவ்வளோ ஒரு பரவசம் வந்துச்சு. ஆக்சுவலாக 1 மணி நேரமா, ஆண்டவரே ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க பாதத்தில் உட்காரலாம் ஆண்டவரே. அப்படிப்பட்ட உடனே ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன். ஆண்டவரே, இப்போ தான் நான் ஜெபிச்சேன், கொஞ்சம் நேரம் கூட ஆகலை, உங்களோட நேரம் சிறப்பு நற்கருணை ஆலை எங்கேன்னு காமிங்கப்பான்னு சொன்னேன். உடனே சிஸ்டர் அனுப்பிச்சிங்களே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்தினேன். ஏன்னா நம்ம ஆண்டவரோடு இருக்கணும் அப்படிங்கிறத விட, நம்ம ஆசைப்படுறத விட அவர் அதிகமாக ஆசைப்படுறாரு. என் பிள்ளைங்க என் கூட இருக்கணும், என் கூட அதிகமாக என்ன பண்ண டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு.
நம்ம ஆண்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம உலக பிராமண நண்பர்களை பூரா நம்மள்ட்ட இருந்து ஆண்டு பிரிச்சிருவார். அது ஒரு சிலருக்கு பெயின்ஃபுல்லா இருக்கும். ஏன் ஆண்டவரை இவனால என்கிட்ட நல்லா பழகுனாங்க, பேசுனாங்க, இப்போ என்னடா என்கிட்ட பேசக்கூட மாட்டாங்க, பார்த்தாலும் திரும்பி போறாங்களே. ஏன்னா அந்த உலகப்பிரமான நண்பர்கள் நம்மளை கடவுளுக்குள்ள வளர முடியாம தடுப்பாங்க. திருப்பாடல் 88 8 மற்றும் 18 நாம் படிக்கிறோம், எனக்கு பிரியமானவர்களை என்னிடமிருந்து நீர் அகற்றினீர் என்று வசனம் சொல்கிறது. எனக்கு அறிமுகமானவங்க, தெரிஞ்சவங்க, இவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணீங்க, என்கிட்ட அகற்றிட்டீங்க ஆண்டவரே. ஏன் அப்படின்னா நாம் அவரோடு அதிக நேரம் செலவிடணும். ஒசையா 2 அருமையான ஒரு வசனம். நான் அவளை பாலை நிலத்துக்கு அழைத்து செல்வேன், அவளோடு நெஞ்சுருக பேசுவேன் என்கிறார் ஆண்டவர். அவர் மணவாள், நம்ம மணவாட்டி, நம்மகிட்ட எப்படி பேசுவாராம், நெஞ்சுருக பேசுவாராம் அப்படியே. ஏன் பாலை நிலத்துக்கு அழைச்சிட்டு போகணும்? அதுக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, அங்கதான் நம்ம இயேசுவும் நானும் அப்படிங்கிற அனுபவத்துக்குள்ள நம்ம வருவோம். மீ அண்ட் ஜீசஸ், நானும் இயேசுவும் மட்டும்தான். அந்த டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒவ்வொருத்தருக்கும் அந்த டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆண்டு அனுமதிப்பார். பைபிளில் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையெல்லாம் புரட்டி பார்த்தோம்னா எல்லாருக்கும் ஒரு டெசர்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பாலைவன அனுபவம் இருந்தது. அதில் தான் ஆண்டவர் அவங்களுக்கு வெளிப்படுத்துவார், நெஞ்சுருக பேசுவார். எப்படி ஒரு உலக பிராமண லவர் என்ன காதல் என்ன பண்ணுறான், லவர்கிட்ட பேசும்போது மணிக்கணக்காக பேசுகிறாங்க பார்த்தீங்களா? அது மாதிரி நம்ம ஆண்டர் நம்மளாம் லவர்ஸ். நம்முடைய லவர் யாருன்னா ஏசப்பா, திருமதி ஜீசஸ் நம்ம என்று சொல்வார்கள். அப்போ நம்ம என்ன பண்ணோம், அவரோட நெஞ்சுருக அவரோட நம்ம பேசணும், பழகணும். அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள நம்ம அழைச்சிட்டு போவார். அந்த மாதிரி அவரோட திருமணத்தின்படி நம்ம கேட்டோம் அப்படின்னா உடனே நமக்கு என்ன பண்ணுவார், உதவி செய்வார். அதே மாதிரி ஒரு தடவை அங்கே அமெரிக்காவிலேருந்து அதை முடிச்சுட்டு நான் இந்தியா வரக்கூடிய ஒரு டைம், அதுக்காக நான் ரொம்ப நாள் ஆச்சு, ஃபேமிலியில் மனைவி பிள்ளைகள்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக ரொம்ப மகிழ்ச்சியோடு ஏர்போர்ட்டுக்கு வர்றேன். பார்த்தா ஏர்போர்ட்டில் சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ரொம்ப ஸ்னோ ஃபாலிங் ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால் எல்லா ஃப்ளைட்டும் கேன்சல் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு அப்படியே உடஞ்சி போயிட்டேன். அப்படியே ஆண்டவரே என்னாச்சுப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே எப்படியாவது கூட்டு கொண்டு போய் சேருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் உங்கள்கிட்ட போய் கேட்குறேன், எனக்கு எப்படியாவது வேறு ஃப்ளைட்டாக ஏதாவது கனெக்டிங் ஃப்ளைட் ஏதாவது போட்டு எனக்கு கொடுத்துருங்க, நான் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் கேட்டோன்னே அவங்க கொஞ்சம் மாற்றி கொடுத்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நானும் அதன்படி அங்கேருந்து கனெக்டிங் ஃப்ளைட் பிடிக்கலான்னு சொல்லி நியூயார்க்கு வர்றேன். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் டைம் தான் இருக்குது ஆக்சுவலாக, அதுக்குள்ளே அந்த ஃப்ளைட் போகக்கூடிய சுச்சுவேஷன். அதனால் ஜெபம் பண்ணிக்கிட்டே என்ன பண்ணுறேன், லக்கேஜ் எல்லாம் தூக்கிட்டு நான் ஒருத்தர் மட்டும் ரொம்ப அவசரமாக போகிறேன். ஆக்சுவலாக அங்கே போனே கரெக்டாக நான் போகிறேன், அந்த டைம் தான் அது வரைக்கும் அந்த ஃப்ளைட் அப்படியே வெயிட் பண்ணிட்டு இருந்தது. ஆக்சுவலாக அப்போ தான் அந்த வசனம் எனக்கு ஞாபகம் வந்தது. ஆக்சுவலாக யோசுவா 10:12-14 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, யோசுவா எதிரிகளோடு போரிட்டு கொண்டிருப்பார். அப்போ ஜெபிப்பார், ஆண்டவரே இந்த சூரியன் அப்படியே நிற்கணும், நிலா அப்படியே நிற்கணும், நாங்கள் ஜெயிக்கிற வரைக்கும் எதுவும் நகரக்கூடாதுன்னு சொல்லி ஜெபிப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரேல் மக்கள் ஜெயிக்கிற வரைக்கும் அந்த சூரியன் அந்த இடத்தோடு நகராது, அப்படியே நிற்கும். அவங்க ஜெயிக்கிற வரைக்கும் அப்படியே நிற்கும், இயற்கை அப்படியே கீழ்ப்படியும். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஜெயிச்சிருவாங்க. அது மாதிரி தான் ஆண்டரே நீங்கள் ஃப்ளைட்டை நிப்பாட்டி வைங்கப்பான்னு சொல்லி ஜெபத்தை ஆண்டர் கேட்டு அப்படியே நிப்பாட்டி வச்சார். அந்த ஃப்ளைட்டில் ஜேர்னி ஃபுல்லாக ஆண்டருக்கு நன்றி சொல்லிட்டு, நன்றி ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த யோசுவாவுடைய வாழ்க்கையில் பாருங்க, அந்த இயற்கை கூட கீழ்ப்படியுது. சூரியன் சொன்னால் நிற்கிது, நிலா சொன்னால் நிற்கிது. அப்போ நம்ம ஆண்டருக்கு நம்ம பிரியமான வாழ்க்கையை வாழ்ந்தோம் என்றால், அவருடைய கட்டளை கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்தோம் என்றால், இயற்கையும் நமக்கு கீழ்ப்படியும். சாமுவேல் ஜெபிச்சாரு, மழை பெய்யணும்னு ஜெபிச்சாரு, உடனே மழை கொட்டுன்னு பெஞ்சுது, இயற்கை கீழ்ப்படியுது. எலியா ஜெபிக்கிறார், 3.5 ஆண்டுகள் மழையே பெய்யக்கூடாது, அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. இப்ப நம்முடைய வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமானதா இருந்தது என்றால், இயற்கை கூட நம்முடைய சொல்லுக்கு என்ன பண்ணும், கீழ்ப்படியும். அதுதான் இந்த யோசுவா, எலியா, சாமுவேல் இவங்களுடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாடம். அப்ப 5வதாக நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால், கடவுளுக்கு விருப்பமானதை நம்ம கேட்கணும், அவர் விரும்பாத எதையும் நம்ம கேட்கவே கூடாது.
ஆண்டவரே நீங்க எதை வெறுக்கிறீங்களோ அதை நான் வெறுக்கணும். ஆண்டவரே நீங்க எதை அருவருக்கீங்களோ அதை நான் அருவருக்கணும்ப்பா. நீங்க எதை விரும்புறீங்களோ ஆசைப்படுறீங்களோ அதைத்தான் நானும் ஆசைப்படணும், விரும்பணும். அதுதான் ஆண்டவரோடு நம்ம இரண்டரை கலத்தல் அப்படிங்கிறது. அவருடைய எண்ணங்கள் நம்முடைய எண்ணங்களா மாறிடும், அவருடைய விருப்பங்கள் நம்முடைய விருப்பமா மாறிடும். நமக்கென்று தனி ஆசைய விருப்பமும் இருக்காது. எல்லாமே லெட் யுவர் ஹோலி வில் பி டன். உங்களுடைய விருப்பம் எதுவோ அது நிறைவேறட்டும் ஆண்டவரே, அது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி நம்ம மாறிடுவோம். அந்த ஒரு மனநிலை மெச்சூரிட்டி அடைய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தபடியாக ஆறாவதாக நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இரு மனதோடு நம்ம கேட்கக்கூடாது. இதுதான் யாக்கோபு 1:7 நாம் படிக்கிறோம். யாராவது இரு மனதோடு கேட்டாங்கன்னா அது அவங்களுக்கு கொடுக்கப்படாது. இருமணம் என்றால் எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படிங்கிற மாதிரி. உதாரணத்துக்கு எலியா வந்து சொல்லுவார், யெகோவா ஆண்டவர் தான் உங்களுடைய கடவுள் அப்படின்னு என் பக்கம் வாங்க, இல்லை பாகால் தான் உங்கள் தெய்வம்னு அங்கிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவார் சொல்லுவார். அப்போ இரு மனத்தோராய் நம்ம ஜெபிக்க கூடாது, ஒரு மனப்பட்டு ஜெபிக்கணும். அதுவும் குறிப்பாக கணவன் மனைவிக்கென்று ஒரு அருமையான வசனம் மத்தேயு 18:19 நாம் படிக்கிறோம். மண்ணுலகில் இருவர் தாம் வேண்டிக் கொள்ளும் எதை குறித்தும் மன ஒத்திருந்தாள், ஒரு மனப்பட்டிருந்தாள், விண்ணகத்திலுள்ள தந்தை அதை அவர்களுக்கு அருள்வார். அப்ப நம்முடைய ஜெபம் கேட்கப்படணும் என்றால் ஒரு மனம் இருக்க வேண்டும், ஒரே எண்ணமும் ஒரே நோக்கமும் இருக்கிறதா இருக்கணும். உதாரணத்துக்கு கணவன் மனைவி வீட்டில் இருக்கான்னு வச்சுங்க, கணவன் ஜெபிக்கிறார் தன்னுடைய மகன் மெக்கானிக் சீட்டு கிடைக்கணும், மெக்கானிக் சீட்டு அவங்க ஜெபிக்கிறாங்க. மனைவி என்ன ஜெபிக்கிறாங்க, இல்லை என் பையனுக்கு எப்படியாவது கம்ப்யூட்டரில் சீட்டு கிடைக்கணும், காலேஜில் சீட்டு கிடைக்கணும் அவங்க ஜெபிக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் பார்ப்பார், சரி நீங்களே ஒன்று முடிவு பண்ணுங்க, உங்களுக்குள்ள ஒரு மனம் இல்லை, நான் எப்படி பதில் கொடுக்கறது? நீங்கள் முதல்ல ஒரு பேசி முடிவு பண்ணி நம்ம 2 பேரும் சேர்ந்து இந்த குரூப்பு அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒருமனப்பட்டு வாங்க. அப்போ தான் ஆண்டவர் வந்து இது பண்ணுவார். இவங்க மெக்கானிக்கு அவங்க கம்ப்யூட்டர்னு சொல்லப்போ ஆண்டவர் என்ன பண்ண மாட்டார், அவங்க ஒருமனப்படுறதுக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுவார் ஆக்சுவலாக. அப்போ அந்த ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் வந்து கேட்கப்படும். ஒரு வீட்டில் ஒரு மனைவி தன் கணவன்கிட்ட கேட்குறாங்க, கிறிஸ்மஸ் வருதுங்க, ஒரு புது புடவை ஒன்று எனக்கு வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறாங்க. அந்த கணவர் ஏதோ ஒரு வேலையில் உள்ள டென்ஷனில் அவர் வந்து அதெல்லாம் வாங்கி தர முடியாது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கோபமாக வந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டார். அவங்க வழக்கமாக எப்பயுமே வந்து கணவன் மனைவி 2 பேரும் கூடி ஜெபிப்பாங்க. நைட் டைமில் வந்து கூடி ஜெபிப்பாங்க, 2 பேரும் சேர்ந்து ஜெபிப்பாங்க. அந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கும்போது ஃபஸ்ட்டு மனைவி ஜெபத்தில் சொல்கிறாங்க, ஆண்டவரே நான் வருஷத்தில் என்னைக்கோ ஒரு நாளைக்கு தான் ஆண்டவரே புடவை கேட்குறேன், டெய்லி நான் இது மாதத்துக்கு ஒரு தடவை நான் அப்படிலாம் கேட்குறதில்ல. இன்னைக்கு காலையில் என் கணவன்கிட்ட கேட்டேன், அதில் ஏதாவது தப்பு இருந்தால் என்னை மன்னிச்சிருங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி அந்த மனைவி என்ன பண்ணுறாங்க, அவங்க ஜெபிக்கிறாங்க. உடனே கணவன் அது முடிச்சுட்டு அவங்க ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கப்பா, நான் ஆஃபீஸ் போகக்கூடிய அவசரத்தில் நான் என்ன பண்ணிட்டேன், அவசரப்பட்டு என் மனைவிட்ட இந்த மாதிரி நான் பேசிட்டேன், நான் அந்த மாதிரி சொல்லியிருக்கக்கூடாது, நான் அவங்களுக்கு தேவையான அந்த புடவை நான் என்ன பண்ணிடுறேன் வாங்கி தந்துடுறேன், என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவங்க ஜெபிச்சாங்க. பாருங்க, அந்த ஜெபம் குடும்ப ஜெபம் முடியும் போது 2 பேருமே சண்டை போட்டிருந்த கணவன் மனைவி 2 பேரும் இணைஞ்சிட்டாங்க. அதான் பாருங்க, கூடி ஜெபித்தால் கோடி நன்மை என்று சொல்வார்கள். ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் போது அது ஆண்டுடைய பார்வையில் வெளியேறப்பட்டதா இருக்குது. முப்பொறி நூல் ஒருபோதும் அறுபடாது சபையுரையாளர் 4:7 நாம் படிக்கிறோம். கணவன் மனைவி இருவரும் ஆண்டவரை மையமாக வைத்து அந்த இல்லற வாழ்க்கையை கட்டி எழுப்பும் போது அது நிறைவான ஆசீர்வாதமான ஒரு குடும்பமாக இருக்கும். திருவெளிப்பாடு 3:15 இவ்வாறு கூறுகிறது, ஒன்று அனலாயிரு, இல்லாவிட்டால் குளிராயிரு, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெது வெதுப்பாயிருந்தால் என் வாயிலிருந்து உன்னை கக்கி விடுவேன் என்று ஆண்டவர் சொல்றார். இதுதான் இருமணம் அப்படிங்கிறது. எனக்கு இயேசுவும் வேணும் உலகமும் வேணும் அப்படி நம்ம இருக்க முடியாது. லூக்கா 9 கடைசியில படிக்கணும் 62வது வசனத்துல, கலப்பையில் கை வைத்த பின் பின்னால் திரும்பி பார்க்கின்றவர் இறை ஆட்சிக்குள் நுழைவதற்கு தகுதியே இல்லை என்கிறார் ஆண்டவர். இயேசுக்காக வாழணும்,
அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துட்டு தீர்மானம் எடுத்துட்டு முன் வச்ச காலை நம்ம பின் வைக்கவே கூடாது. முன்னோக்கி நம்ம முன்னேறி கொண்டே போய்கொண்டே இருக்க வேண்டுமே தவிர இந்த உலகத்தை பின்னோக்கி நம்ம பார்க்கக்கூடாது. எனக்கு இந்த உலகமும் வேணும், இயேசுவும் வேணும்னா அது சாத்தியமாகாது. இயேசுக்காக நம்ம வாழணும்னு அர்ப்பணிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அவருக்காக நம்ம நிலைச்சு நிற்கணும். லோத்துனுடைய மனைவி அவங்களுடைய